இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்கவே ஒரே ஒரு பேச்சு தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் விஜய் அண்ணாவோட ஸ்பீச். நேற்றுக்கு டிவிகேவோட 2வது மிகப்பெரிய ஒரு மாநாடு மதுரையில் நடந்திருக்கு. அந்த ஒரு மதுரையில் நல்ல ஒரு புதுப்பாட்டோட ஆரம்பிச்சு மக்களோட வரவேற்பு அமோகமாக இருந்தது. வீக் டேஸ்லையும் கூட, வீக்கெண்ட்ல நடத்தினா கூட அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க. வீக் டேஸ்ல அந்த அளவுக்கு வரமாட்டாங்கன்றது நினைச்சவங்களுக்கு நீங்க வீக் டேஸ்ல வச்சா கூட நாங்கள் கூட்டம் சேருவோம் அப்படின்றது தான் இந்த ஒரு பொதுமக்கள் காமிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அப்படின்றது சொல்லலாம். ஸோ வேலைக்கிழமையாக இருந்தாலும் ஏகப்பட்ட பேர் வேலையை விட்டுட்டு இந்த ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அமோகமான ஒரு வரவேற்புமே அந்த ஒரு மாநாடுல இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ஒரு மாநாடும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுமே இருக்கு. ஸோ அந்த விஜயனோட ஸ்பீச்ல பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தீப்பொறி மாதிரி இந்தியா முழுக்க பரவி இருக்குங்க. அதுல முதல் விஷயம் என்னன்னா பிஜேபி தான். ஸோ தாவகேவோட டிவிகேவோட கொள்கையோட எதிரியே வந்துட்டு பிஜேபி தான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. அதே போல கட்சியோட எதிரியுமே, அரசியல் எதிரியுமே நமக்கு திமுக தான். 2026 2 பேருக்கு தான் வந்துட்டு போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இது முதல் விஷயம். 2வது விஷயம்